அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். 3d² + d - 14 y = 13e⁴2x இன் சிறப்பு தீர்வு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிறப்பு தீர்வுனா பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐ சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சிறப்பு தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இந்த மாடல் ஒன்று கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ பிஐ கண்டுபிடிக்கணும். பிஐ = 1 இந்த d டேர்ம்ஸ் எழுதிக்கணும். 3d² + d -14 இன்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிறது என்னமோ அதை அப்படியே கொண்டு வந்து இன்ட்டு போட்டு எழுதிக்கணும். ஓகே, இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிற வே. ஜஸ்ட் இந்த டி டேர்ம்ஸை 1/ன்னு எழுதிக்கிட்டு இன்ட்டில் இந்த ரைட் சைடில் இருக்கிற மொத்த ஃபங்க்ஷனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கணும். ஓகே, சரி. இப்போ இந்த 13 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். ஸோ 13 இப்படி வெளியே எடுத்துகிட்டு 1/3d² + d - 14 இன்ட்டு e⁴2x இப்படி எழுதிக்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்றதுனால இந்த பவருக்கு மேலே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பாருங்கள், அதை கொண்டு வந்து டி இருக்கிற இடத்துலலாம் கொடுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. அப்போது 13 எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்தா மட்டும் இந்த வேலை செய்யணும். இப்போ 1/3 இன்ட்டு 2² வந்து 4 ப்ளஸ் இங்கே டிக்கு 2 -14 இன்ட்டு e⁴2x. ரைட், அதாவது அந்த டிக்கெலாம் 2 கொடுத்துருக்கேன். இப்போ 13 இன்ட்டு 1 இது 12 ஆகிடும். 12 + 2 வந்து 14. 14 - 14 0 ஆகிடும். ஸோ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 14 - 14 வருது. இப்போ 0 நம்ம போடக்கூடாது. 0 வந்து டினாமினேட்டரில் வரக்கூடாது இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணணும்னா இதை ஃபேக்டர் பண்ணணும். இந்த கீழே இருக்கு இல்லையா, இதை ஃபேக்டர் பண்ணணும். ஸோ 0 போட்டு முடிக்காமல் இந்த 13 வெளியே அப்படியே இருக்கட்டும். இந்தமாரி டினாமினேட்டர் 0 வர இடத்துல மட்டும் என்ன பண்ணிடணும், நம்ம 0 போடாமல் இதை ஃபேக்டர் பண்ண போயிடணும். இதை ஃபேக்டர் பண்ணால் என்ன, முதல்ல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 14 இன்ட்டு 3 42. ரைட், அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 42. சரிங்க, இப்போது மல்டிப்ளை பண்ணால் -42 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். அப்போ அப்படி பார்த்தோம்னா 7 இன்ட்டு 6 42வா, 6க்கு மைனஸ் போட்டுருங்க. அப்போது நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணால் எப்படி பண்ணணும்னா 3d² இந்த 1dயை ஃபஸ்ட்டு -6d + 7d இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் -14. இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இதுலேருந்து 3d காமன் அவுட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டா உள்ளே ஒரு இன்னொரு d இருக்கும், மைனஸ் இங்கே ஒரு 2 போட்டால் கரெக்டாக இருக்கும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த டேர்ம் கரெக்டாக வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 காமன் அவுட் பண்ணிடலாம். எடுத்துட்டுச்சுன்னா உள்ளே d - 2 காமனாக வரும். இப்போ இந்த ஃபேக்டரில் இந்த d - 2 d - 2 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிற இது ரெண்டையும் சேர்த்து எழுதிடுங்க. 3d + 7. ஸோ நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு. அப்போது இந்தமாரி 0 வரும்போது மட்டும் 0 ஆன்சர் சொல்லாமல் இதோட ஃபேக்டர்ஸை எழுதணும். d - 2 இன்ட்டு 3d + 7 இன்ட்டு e⁴2x. 0 வரும்போது தான், வேறு ஏதாவது நம்பர் வந்தால் ஆன்சர் அதுதான். ஓகேங்களா, சரிங்க. இப்போ இந்த 2 ஃபேக்டரில் எது பிரச்சனைக்குரியது, அதாவது இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கொண்டு வந்து போடும்போது 0 ஆனது எது, ஆகிறது எது, இதுவான்னா இதுதான். அப்போ இதை 1 மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது, 1 ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணதுனால மேலே ஒரு எக்ஸ் போட்டுக்கணும். ஓகே, அப்போ 13 இன்ட்டு x e⁴2x டிவைடட் பை இப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த டிக்கு அந்த 2 கொடுத்துடணும். 3 இன்ட்டு 2 + 7. ஓகே, பிரச்சனை இல்லாததில் அந்த டி வேல்யூ போட்டுட்டு பிரச்சனை இருக்கிறத ஒரு டேர்மாக இருந்தால் அதை மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸ் போட்டுக்கணும் பவர் நியூமரேட்டரில். அவ்வளோதாங்க. இப்போ 13 இன்ட்டு x e⁴2x டிவைடட் பை இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 6 எடுத்து 7 கூட கூட்டினாக்கா 13. இந்த 13ம் இங்கே வெளியே இருக்கிற 13ம் கட் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு x e⁴2x. இதாங்க சிறப்பு தீர்வு. சிறப்பு தீர்வுனா பர்டிகுலர் இன்டெக்ரல். ரைட், ஸோ இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் இங்கே பார்த்தீங்கன்னா x e⁴2x, ஆப்ஷன் சி. ரைட், ஒன்றும் இல்லைங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல் கேட்டாங்கன்னா 1 பர்டிகுலர் இன்டெக்ரல் = 1 இந்த டி டேர்ம்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அப்படி இங்கே கீழே போட்டு இன்ட்டு இங்கே ரைட் சைடில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன். இங்கே எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு உள்ளே இது மாதிரி எழுதிக்கிங்க. இப்போ பவருக்கு மேலே இருக்கிற இந்த 2 கொண்டு வந்து டி இருக்கிற இடத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0 வருது.
0 வரக்கூடாது. ஆக்சுவலாக அது 1/0ன்றது அன்டிஃபைன்டு. அதனால் என்ன பண்ணுறேன், பேக் போயிட்டு ஃபேக்டர் பண்ணுறேன். ஃபேக்டர் ஏன் பண்ணேன்னா, அந்த பிரச்சனைக்குரிய ஃபேக்டரை தூக்குறேன். ஒரு டேர்ம் எடுத்திங்கன்னா எக்ஸ் போட்டுக்கணும், 2 டேர்ம் எடுக்கிறீங்கன்னா x²/2 போட்டுக்கணும். அவ்வளோதான். ஓகே, இது மொத்தமாக தூக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் தூக்கிட்டு x²/2 போட்டு சொல்யூஷன் முடிச்சுக்கணும். ஓகே, சரிங்க. இப்போது ஒன்று தான் பிரச்சனை இருந்தாலும் எடுத்துகிட்டு மேலே எக்ஸ் போட்டேன். ரிமைனிங் இருக்கிற இந்த டேர்முக்கு டி வேல்யூ 2 கொடுத்துட்டேன். எப்போ எடுத்தனோ உடனே அந்த இன்னும் இருக்கிற மற்ற டேர்முக்கு டி வேல்யூ கொடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிடணும். இப்போ 13 கட் பண்ணிடலாம், மிச்சம் தான். ஓகே, இவ்வளோ தாங்க. ஆப்ஷன் சி. இப்போ இங்கே வாங்க, இந்த ப்ராப்ளம் பாருங்கள். f of d equal to d minus a g of d where g of a not equal to 0 எனில் வகைக்கெழு சமன்பாடு f of d y equal to e power ax இன் சிறப்பு தீர்வு என்ன? சிறப்பு தீர்வுனா பிஐ கேட்குறாங்க. இதுதான் வகைக்கெழு சமன்பாடு. இந்த வகைக்கெழு சமன்பாடு சிறப்பு தீர்வு தான் கேட்குறாங்க. இப்போ சிறப்பு தீர்வுனா என்ன சொன்னேன்? பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐன்னு சொன்னேன். இதுக்கு என்ன பண்ண சொன்னேன்? இந்த வகைக்கெழு சமன்பாடு இதில் 1/f of d, அந்த d டேர்ம் மட்டும் போடணும். f of d, இங்கே d டேர்ம் இந்த y கூட இருக்குல்லையே, இதுதான் இந்த ஃபேக்டர். ஸோ f of d இன்ட்டு இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், e power ax. அவ்வளோதான், போட்டாச்சா? இப்போ ஆக்சுவலாக f of dன்றது என்ன, இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை போடுங்க. அப்போது 1/d minus a இன்ட்டு g of d இன்ட்டு e power ax. நான் ஒன்றும் செய்யலைங்க, f of d வேல்யூ பிரதிட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் மேலே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏவை கொண்டு வந்து கொடுத்தா இது மட்டும் 0 ஆகுது. இது பிரச்சனை இல்லை, இங்கே ஏவாயிடுது. g of a நான் 0ன்னு அவங்க தான் கொடுத்துருக்காங்களே, இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இது பிரச்சனை கிடையாது, இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்குரிய ஆளை தூக்கிடுங்க. அப்போ என்ன ஆகும், தூக்குனீங்க ஒரு ஃபேக்டர் தூக்குனீங்கன்னா எக்ஸ் போட்டுக்கணும். இப்போ எக்ஸு e power ax, அந்த எக்ஸை மேலே தான் சேர்க்கணும், டிவைடட் பை ரிமைனிங் இருக்கிற அந்த இன்னொரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு டியோட வேல்யூ ஏன்னு கொடுத்து விட்டுறணும். அப்போ g of a. ஓகே, அவ்வளோதான், இது முடிஞ்சுதுங்க. பிஐ இவ்வளோ தான். ஏதாவது நம்பர்ஸ் இருந்தால் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கலாம், இங்கே சிம்பிளிஃபை பண்ணுற வேல்யூ இல்லை. இங்கே g of a நான் 0, g of a is not equal to 0ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இவ்வளோ தான் பர்டிகுலர் இன்டெக்ரல். இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி. ரைட். நீங்கள் கொஷினை பார்த்த உடனே தலை சுற்றுற மாதிரி அப்படி ரொம்ப பண்ணுவீங்கள்ல, அப்படிலாம் பண்ணாதீங்க. ரொம்ப எளிமையானது தாங்க கேட்பாங்க. ஸோ எதுக்கும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நிதானமாக ஃபேஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், அடின்னு அடிச்சுட்டு வந்துடலாம். நிறைய பேருக்கு கிளாஸஸ் தேவைப்படுது, நல்லாவே தெரியுது. பேசிக்கான நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. இப்போ எங்கே பாருங்கள், d² + 1y = e power 2xன் நிரப்பு சார்பு. நிரப்பு சார்பு வேறு, சிறப்பு தீர்வு வேறு. சிறப்பு தீர்வுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல், நிரப்பு சார்புன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ CF கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஆக்சிலரி ஈக்குவேஷன் இதை யூஸ் பண்ணி எழுதணும். அப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஈக்குவல் டு இதை எடுத்துகிட்டு வந்து டிக்கு பதிலாக m போட்டு எழுதணும். m² ப்ளஸ் அங்கே இருக்கிறது என்னமோ +1 = 0 எழுதிட்டு இதை சால்வ் பண்ணும். m² = +1 அங்கே கொண்டு வந்தீங்கன்னா -1 ஆகிடும். அப்போ m = ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆகிடும், ரூட் -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். எப்போல்லாம் ரூட் போடுறீங்களோ முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ m = ப்ளஸ் ஆர் மைனஸ், ரூட்குள்ளே -1 வந்தால் i, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகே, இப்போ m = இங்கே முன்னாடி 0 போட்டுக்கலாம், 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1i. ஓகே, இதில் எந்த இடம் புரியலனாலும் கேளுங்க. ரூட் -1 வந்து ஐன்னு நமக்கு தெரியும் இல்லையா, அதான் அங்கே போட்டிருக்கேன். ரூட் போடும்போதெல்லாம் முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ இது எந்த வடிவில் இருக்குன்னா, m = a ப்ளஸ் ஆர் மைனஸ் ib வடிவில் இருக்கா? ரைட். a வந்து 0, b வந்து 1, a வந்து ரியல் பார்ட்டு, b வந்து இமேஜினரி பார்ட்டு. இது எழுதியாச்சா? இந்தமாரி m வேல்யூ வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக வந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், நிரப்பு சார்புன்னு சொல்லுவாங்க. அதை இது என்னென்னா e power ax a cos, இது வந்து கேபிட்டல் A தான் போடணும், a cos bx ப்ளஸ் b sin bx. காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருந்தால் m வேல்யூஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தான். இப்போ a வேல்யூ 0 போட்டுருங்க, e power 0 1 ஆகிடும். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் CF = a cos b வந்து 1, ஸோ 1x ப்ளஸ் b sin p வந்து இங்கேயும் 1, 1x x. இதுதான் CF. அவங்க இந்த நிரப்பு சார்பு தான் கேட்குறாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தான் கேட்குறாங்க. அப்போ a cos x ப்ளஸ் b sin x, இவ்வளோ தான். அவங்க எந்த ஆப்ஷன் பாருங்கள்,
ஆப்ஷன் பி. ரைட். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். சிறப்பு தீர்வு கேட்குறாங்க. சிறப்பு தீர்வுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் தான் சார் சொல்லுவாங்க. பொது தீர்வு. ஜென்ரல் சொல்யூஷனும் பொது தீர்வுன்னு சொல்லணும். சரிங்க. சிறப்பு தீர்வுன்னா என்ன? பிஐ. பிஐ ஈக்குவல் டு 1 by அந்த டி டேர்ம்ஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 4d ப்ளஸ் 4 இன்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிறது என்னது? e பவர் 2x. ரைட். இப்போது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் இங்கே வந்ததுனால ஹாப்பி. ஏன்னா இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் மேலே இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 எடுத்து வந்து டிக்கெலாம் கொடுக்கணும். 1 by 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 2 ப்ளஸ் 4 இன்ட்டு e பவர் 2x. ரைட். இப்போ 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 4 8, 4 2 சார் மைனஸ் 8, ப்ளஸ் 8 மைனஸ் 8 0 ஆகுது. அப்போ இதை போய் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்து ஃபேக்டரை கொண்டு வந்து கீழே எழுதணும். 1 by இப்போ மல்டிப்ளை பண்ணால் 4, மல்டிப்ளை பண்ணுற 2 நம்பர் ஆட் பண்ணால் -4. அப்போ 2 2s are 4, ரெண்டுக்குமே மைனஸ் போடுங்களேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4, -2வும் -4. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் d-2 ஒரு ஃபேக்டர், மீண்டும் d-2 ஒரு ஃபேக்டர், 2 ஃபேக்டர் சேமாக வந்துடுச்சு. இன்ட்டு e பவர் 2x. இந்த மாதிரி எப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும்? இங்கே கீழே 0 வரும்போது பேக் போயிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ரைட். ஈக்குவல் டு 1 by இப்போ பிரச்சனைக்குரிய டேர்ம் எது? இங்கேயும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ரெண்டுமே 0 ஆகுது. அது என்ன பண்ணலாம்? d-2 ஹோல் ஸ்கொயர்னு இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு e பவர் 2x. ஸோ 2 டேர்மே பிரச்சனையாக இருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணி இதை மொத்தமாக எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 போட்டு இதை அப்படி e பவர் 2x இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் பிஐ, பர்டிகுலர் இன்டெக்ரல். ரைட். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 e பவர் 2x. இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் ஏ. ரைட். ரொம்ப ஈஸி. இது எது வந்தாலும் விடாதீங்க. இந்த மாடல் ஓரளவுக்கு நம்ம நிறையா பார்த்துட்டோம். சரி, இப்போ இந்த வீடியோ போட்டதெல்லாம் ஒரு 10 புக்லெட் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். வெறும் 2000 ருபீஸில் இந்த 10 புக்லெட்ஸும் வந்து இறங்கிடும். இதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் விடாமல், ஏன்னா கடினமாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டான ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுது. இது வெறும் 2000 ருபீஸ்க்கு உங்கள் வீட்டுக்கே போஸ்ட்டில் கொரியரில் வந்து இறங்கிடும். ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எதுக்காக இந்த புக்லெட் 10 வாங்கி படிக்கணுன்னா, இதை படித்தவங்களுக்கு வேறு எல்லாத்தையும் படிக்கிறதுக்கான அந்த எபிலிட்டி தானாக உருவாயிடும். ஓரளவுக்கு ஓகே, இப்போ படிச்சிருக்கிறதெல்லாம் மற்றதை படிக்க துணை புரியும். இப்படி தான் அணுகணும் இதை அப்படின்ற உணர்வு தானாக நிச்சயம் வரும். ஓகே, மெல்ல வாங்கி பாருங்களேன். இதோட நான் நிறுத்த போகிறது கிடையாது. இந்த 10 புக்லெட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 10 புக்லெட் தருவேன். அதையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து அசைச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தானாகவே ஸ்கில்டாக தானாக உங்களுக்குள்ள பேசிக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் வளர்ந்து போயிருக்கும். உங்களை தோக்கடிக்கிறது சிரமம். சரிங்களா? தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.